ஹலோ, டேலியை ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பெனி மெனு பற்றி பார்க்க போகிறோம். கம்பெனி மெனுவில் போகணுன்னா F3 ஃபங்க்ஷன் கீழே F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பெனி மெனு ஓப்பன் ஆகும். இல்லையா, இங்கே பார்த்திங்கன்னா பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க, F3 கம்பெனின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனி மெனு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஏற்கனவே கிரியேட் மெனுன்றது ஆப்ஷனை பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆல்டர் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். ஆல்டர் கம்பெனின்றது கம்பெனியின் இன்ஃபர்மேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் கம்பெனி கொடுத்து நம்ம கம்பெனி இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்டர் கம்பெனிக்கு போங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸோ இல்லை பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்கல, இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்களா, ஏதாவது ஒரு நம்பர் போடுறேன். ஓகே, இதை என்ன பண்ணிக்கும், இப்போ ஆல்ட்ரேஷனில் அப்படியே எடுத்துக்கும். அப்படியே அக்செப்ட் எஸ்ஆர்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கம்பெனியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், கம்பெனி க்ரியேஷனில் இருந்த ஆப்ஷனில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை வேறு ஏதாவது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆல்டர் கம்பெனின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஆல்டர் கம்பெனிலே போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கம்பெனியினுடைய டேட்டாஸை தேவையில்லை டெலீட் பண்ணணுன்னா இப்போ ஆல்ட்டு டி அந்த மெனுவில் போய்ட்டு ஆல்ட்டு டி கொடுத்திங்கன்னா என்ன ஆகுது, டெலீட் எஸ் ஆர்னோன்னு கேட்கும். இப்போ எஸ்னா என்டர் பண்ணுறோம், இல்லை ஒய் ப்ரெஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஆர் யூ ஷுவர்னு கேட்குறாங்க. இப்போயும் எஸ் கொடுத்திங்கன்னா அந்த டேட்டா டெலீட் ஆகிடும், கம்பெனியே நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ எஸ்கேப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். கம்பெனியை நான் டெலீட் பண்ணலை. இன்னும் சில கம்பெனிஸை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் கம்பெனி அப்படின்ற மெனுவை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், செலக்ட் கம்பெனின்னு கொடுத்திங்கன்னா டேலிக்குள்ளே இருக்க கம்பெனியினுடைய எல்லா லிஸ்ட்டும் வரும். எத்தனை கம்பெனி க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அத்தனை கம்பெனியினுடைய லிஸ்ட்டும் இங்கே தெரியும். ஓகேங்களா, டேட்டா பார்த்து அதே இதில் டேலி டேட்டாக்குள்ளே இருந்தால் தான் அது அப்படி எத்தனை கம்பெனி க்ரியேட் பண்ணணுமோ அத்தனை கம்பெனி க்ரியேட் ஆகுது இங்கே ஷோவில் வரும். டேட்டாவை மாற்றிருந்தீங்கன்னா அந்த பாத்தை மாற்றினீங்கன்னா வரப்போகிறது இல்லை, அது அந்த பாத்தில் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் தெரியும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கோம். பாலு ஏஜென்சி, இது லக்ஷ்மி அண்ட் கோ, பிரியா ப்ரைவேட் லிமிடெட், அடுத்தது சங்கர் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு 4 கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எந்த கம்பெனி வருது, லக்ஷ்மி அண்ட் கோ. ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண கம்பெனியினுடைய நேம் தான் அங்கே வருது. இப்போ அந்த கம்பெனி எனக்கு வேண்டாம், வேறு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செலக்ட் கம்பெனின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாலு ஏஜென்சிஸில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா பாலு ஏஜென்சிஸு செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ 2 கம்பெனி ஓப்பனில் இருக்குது. இப்போ மறுபடி இன்னொரு கம்பெனியை ஓப்பன் பண்ணோன்னா கம்பெனி இன்ஃபோ மெனுக்கு போயிடுங்க. எந்த கம்பெனி வேணுமோ செலக்ட் கம்பெனின்னு கொடுங்க. அதில் கம்பெனியினுடைய நேம் வரும். இப்போ சங்கர் என்டர்பிரைசஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கம்பெனியை ஒர்க் பண்ணணுன்னாலும் சங்கர் என்டர்பிரைசஸ்க்குள்ளே தான் இப்போ இருக்கும், ஒர்க் பண்ணிக்கலாம். இது லக்ஷ்மி அண்ட் கோவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன ஆயிடுச்சு, லக்ஷ்மி அண்ட் கோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்டில் வந்துடுச்சு. இப்போ இந்த கம்பெனியில் ஒர்க்கில் இருக்கும். எந்த கம்பெனியில் வச்சு நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த கம்பெனியில் இப்போ நம்ம ஒர்க்கில் இருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த கம்பெனியை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது, இப்போ நம்ம 3 கம்பெனிலையும் ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஏதாவது ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் கரண்டில். அப்போ அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணிக்கலாம், ஷட் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் கம்பெனி இன்ஃபோ மெனுக்கு தான் F3 போய்க்கிங்க. இங்கே ஷட் கம்பெனின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்டடில் இருக்கிற அத்தனை கம்பெனியும் வரும். ஓகேங்களா, செலக்ட் பண்ணி அதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருக்க கம்பெனி மட்டும்தான் வரும், ஓப்பனில் இருக்காத எந்த கம்பெனியும் இங்கே வராது. ஸோ அப்போ
வந்துடுச்சு. இப்போ லக்ஷ்மி அண்ட் கோவை க்ளோஸ் பண்ணணுன்னா அந்த கம்பெனியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ எஸ் கொடுத்துருங்க. அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எந்த கம்பெனியில் வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகும். இது டெலீட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கு தான் ஷட் கம்பெனின்ற ஒரு ஆப்ஷன். எந்த கம்பெனியில் வேண்டாமோ அந்த கம்பெனிக்கு ஷட் கம்பெனிக்கு கொடுத்துட்டு ஓப்பனில் இருக்க கம்பெனி நேம் மட்டும் வரும். இப்போ எந்த கம்பெனியை அப்படியே வச்சு என்ட்ரு பண்ணுங்கள். எஸ் கொடுத்துருங்க. அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? இவ்வளோதாங்க. இப்போ கம்பெனி மெனுவில் இருக்க ஆப்ஷன்ஸை பார்த்துருக்கோம். இதில் கம்பெனியை க்ரியேட் பண்ணும்போது F3. ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கம்பெனியை க்ரியேட் பண்ண போகிறீங்க. க்ரியேட் பண்ணும்போது கணேஷ் கம்பெனியே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக சேவ் பண்ணணும். இந்த கம்பெனிக்கு குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+A ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கம்பெனி நேம் மட்டும்தான் கொடுத்தா அப்படியே என்ன ஆகும், குயிக்காக அப்படியே சேவ்க்கான ஆப்ஷன்ஸு இப்போ வருங்க. கம்பெனி க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் தான் கேட்குது. இப்போ ஃபியூச்சர்ஸும் நோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணணுன்னா Ctrl+A மட்டும் கொடுங்க. அப்படியே குயிக்காக சேவ் ஆகிடும். எந்த வவுச்சர் என்ட்ரியில் வேறு ஏதாவது பண்ணாலும் சரி, நீங்கள் குயிக்காக சேவ் பண்ணணுன்னா Ctrl+A கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? கம்பெனி மெனு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்க இந்த 4 ஆப்ஷனும் பார்த்தாச்சு. க்ரியேட் பண்ணுறது, அந்த கம்பெனியை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா ஆல்டர் பண்ணுறதுக்கு கம்பெனி இன்ஃபோ அப்படின்ற மெனுவில் கொடுத்து பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கும் ஆல்டர் கம்பெனி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். டெலீட்டுக்கு ஆல்டருக்குள்ளே போயிட்டு எந்த கம்பெனி வேண்டாமோ அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கிங்க, Ctrl+D ப்ரெஸ் பண்ணுங்கள். Alt+D ப்ரெஸ் பண்ணுங்கள். டெலீட் எஸ் ஆர் நோன்னு கேட்கும். டெலீட்டுக்கு எஸ் கொடுத்துக்குங்க. மறுபடியும் டெலீட் பண்ணணுன்னா எஸ் கொடுத்துருங்க. அந்த கம்பெனி பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஓப்பன் பண்ணோன்னா இப்போ கம்பெனி இன்ஃபோக்குள்ளே போயிட்டு செலக்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனி, இப்போ கணேஷ்ன்ற ஒரு கம்பெனி இருக்காது. ஏன்னா அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், டெலீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து வந்து டேலியை பார்க்கணுன்னா, ஈஸியாக கற்றுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.